பிரைஸ் லார்ட். வணக்கம். இன்னைக்கு நாம வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகத்திலிருந்து ஒரு பகுதியை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். குறிப்பா தியத்திரா சபைக்கு எழுதப்பட்ட கடிதம். இது ஒரு பிரசங்க பகுப்பாய்வோட சுருக்கமா எங்களுக்கு கிடைச்சிருக்கு. சரி, எதுக்கு இந்த பழங்கால கடிதத்தை நாம இப்போ பார்க்கணும்? ஏன்னா இதுல சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள், அதாவது கிறிஸ்தவர்கள் சந்திக்கிற அழுத்தங்கள், சில நேரங்களில் வர சமரசத்துக்கான சோதனைகள், இதெல்லாம் இன்னைக்கும் நமக்கு ரொம்பவே பொருந்தக்கூடியதா இருக்கு. அப்போ நம்ம நோக்கம் என்னன்னா, தியத்திராவுக்கு என்ன செய்தி சொல்லப்பட்டதுன்னு ஆழமா புரிஞ்சுக்கிறது, அதே மாதிரி சூழல்கள் நமக்கு வரும்போது எப்படி நடந்துக்கணும்னு கத்துக்கிறது. நீங்க கொடுத்துருக்கிற குறிப்பில் இந்த பழைய ஏற்பாட்டு பாடத்துக்கும் சில நவீன கால நிகழ்வுகளுக்கும் கூட தொடர்பு படுத்தி காட்டியிருக்காங்க. அதையும் நம்ம கொஞ்சம் தொட்டு பேசுவோம். ஆமா, முதல்ல அந்த தியத்தீரா நகரத்தை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். அது இன்னைக்கு இருக்கிற துருக்கியில அமைஞ்சிருந்த ஒரு ஊர். பெர்கமூவுக்கு தென்கிழக்குல ஒரு 45 மைல் தூரத்துல ஒரு பெரிய பள்ளத்தாக்குல இருந்துச்சு. முக்கியமான வியாபார பாதைகள் சந்திக்கிற இடம் அது. ஓ, வியாபார பாதைகள் சந்திக்கிற இடமா? ஆமா, பெர்கமு, சர்தை, சிமிர்னா இந்த மாதிரி நகரங்களுக்கு போற வழியெல்லாம் அது வழியாதான் போச்சு. அதனால இது ஒரு முக்கியமான வர்த்தக மையமா இருந்துச்சு. வர்த்தகம்னா குறிப்புகள்ல பார்த்தேன், நிறைய கைவினைஞர்கள் அங்க இருந்துதா சொல்லுது. ரொட்டி செய்யறவங்க, சாயம் போடுறவங்க, தோல் வேலை செய்யறவங்க, தையல்காரங்க, குயவர்கள், அப்புறம் உலோக வேலை செய்யறவங்கன்னு. ஆமா, முக்கியமா செம்பு, வெண்கல வேலைப்பாடுகள் அங்க ரொம்ப பிரபலம். சரி. ஆனா அங்க ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த கைவினைஞர்கள் எல்லாரும் அவங்க செய்யற தொழிலுக்கு ஏத்த மாதிரி ஒரு வர்த்தக சங்கத்துல, அதாவது கில்டுல உறுப்பினரா இருக்கணும். கில்டா? நம்ம ஊரு தொழிற்சங்கம் மாதிரிங்களா? ஆமா, கிட்டத்தட்ட அப்படி வச்சுக்கலாம். நீங்க அந்த தொழில்ல நிலைச்சு நிக்கணும்னா சங்கத்துல கண்டிப்பா சேரணும். இதுதான் அங்கிருந்த கிறிஸ்தவங்களுக்கு ஒரு பெரிய நெருக்கடியை உண்டாக்குச்சு. எப்படி? அது தொழில் சம்பந்தப்பட்ட அமைப்பு தானே, அதுல என்ன பிரச்சனை? அங்கதான் மதமும் கலாச்சாரமும் ஒன்னு சேருது. இந்த சங்கங்களுக்குன்னு தனியா தெய்வங்கள் இருந்துச்சு. குறிப்பா அப்போலோ, அர்தமி மாதிரி தெய்வங்கள். சங்க உறுப்பினர்கள் எல்லாரும் கட்டாயமா சில விருந்துகள்ல கலந்துக்கணும். ஓ, கட்டாய விருந்துகளா? ஆமா, அந்த விருந்துகள்ல அந்த தெய்வங்களுக்கு படைச்ச மாம்சத்தை சாப்பிட வேண்டியிருக்கும். சில சமயங்கள்ல அந்த மத சடங்குகளோட ஒரு பகுதியா சில ஒழுக்கக்கேடான களியாட்டங்கள் கூட நடக்கும். அட கடவுளே! இப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு கிறிஸ்தவர் இருக்காரு, அவரோட குடும்பத்தை காப்பாத்தணும்னா வேலை செய்யணும், வேலை செய்யணும்னா சங்கத்துல சேரணும், சங்கத்துல இருந்தா இந்த விருந்துல கலந்துக்கணும், விக்கிரக ஆராதனை, ஒழுக்கக்கேடு இதுலெல்லாம் பங்கெடுக்கணும். இது எவ்வளோ பெரிய மனசாட்சி போராட்டம் உங்களுக்கு. ஆமா, ரொம்ப கஷ்டமான சூழல் தான். அப்போஸ்தலர் நடபடிகள் அதிகாரம் 16 வசனம் 14ல சொல்லப்பட்ட லீதியாள் ஞாபகம் இருக்கா? ஊதா நிற வஸ்திரம் வித்தவங்க. ஞாபகம் இருக்கு. அவங்க தியத்தீராவை சேர்ந்தவங்க. ஒருவேளை அவங்க மூலமா கூட அங்க சபை ஆரம்பிச்சிருக்கலாம். அப்போ இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான அழுத்தத்துக்கு நடுவுல தான் தியத்தீரா சபை வளர்ந்துட்டு இருந்திருக்கு. இத மனசுல வச்சுக்கிட்டு பார்க்கும்போது வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் 2 வசனம் 19ல கிறிஸ்து அவங்கள பாராட்டுறது இன்னும் ஆச்சரியமா இருக்கு. ஆமா, கடவுளோட வார்த்தை சொல்லுது, உன் கிரியைகளையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையையும் அறிந்திருக்கிறேன். யோசிச்சு பாருங்க, அன்பு, விசுவாசம், ஊழியம், பொறுமை எல்லாமே கிறிஸ்துவுக்கு தெரியுது. அது மட்டும் இல்ல, நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாயிருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். எபேசு சபை மாதிரி இல்லாம இவங்க விசுவாசத்துல வளர்ந்துகிட்டே போயிருக்காங்க. கேக்குறதுக்கு இது ஒரு சூப்பரான சபை மாதிரி இருக்குல்ல? ஆமா. ஆனா அங்க ஒரு பெரிய ஆனால் இருக்கு. அதேதான், அந்த ஆனால் தான் விஷயத்தோட மையமே. அடுத்த வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் 2 வசனம் 20ல கிறிஸ்து சொல்றாரு, ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு. குறை இருக்கா? என்ன குறை? என்னவென்றால், தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற யேசபேல் என்னும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். இது எவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு பாருங்க. என்னது, சபைக்குள்ளேயே ஒருத்தங்க இப்படி போதிக்கிறாங்களா? அத சபையா அனுமதிக்குதா? ஆமா, அதுதான் பிரச்சனை. ஒரு பெண் தன்னை தானே தீர்க்கதரிசின்னு சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி தப்பான போதனைகளை சபைக்குள்ளே கொடுத்து விசுவாசிகளை வழி தப்ப வைக்கிறாங்க. சபை அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கு. கொஞ்சம் நில்லுங்க, யேசபேல்னு ஒரு பேர் சொல்றீங்க. இது பழைய ஏற்பாட்டுல வர்ற அந்த ஆகப்ராஜாவோட மனைவி பேர் தானே? ரொம்ப கெட்டவங்களாச்சே அவங்க. ஆமா. ஏன் அந்த பேர் இங்க பயன்படுத்தணும்? இது ஒரு குறியீட்டு பேரா இருக்குமோ? நிச்சயமா அப்படிதான் இருக்கணும். ஏன்னா
ஏசபெல் அப்படின்றது பழைய ஏற்பாட்டுல ரொம்பவே மோசமான ஒரு பேர். இஸ்ரவேல் ஜனங்களை பாகால் வழிபாட்டுக்கும் பயங்கரமான ஒழுக்கக்கேடுக்கும் விக்கிரத ஆராதனைக்கும் இழுத்துட்டு போனவங்க அவங்க. அவங்களோட கதை 1 ராஜாக்கள் அதிகாரம் 16 அப்புறம் 21 இருக்கு. சரி. தியத்திராவுல இருந்த இந்த பெண்ணோட செயல்களும் பழைய ஏற்பாட்டு ஏசபேலோட செயல்கள் மாதிரி கடவுளோட பார்வையில ரொம்ப மோசமானதா இருந்திருக்கணும். அதனாலதான் கிறிஸ்து இந்த பேரை பயன்படுத்துறார். அவங்க ஒருவேளை இப்படி சொல்லியிருக்கலாம், சரிப்பா நம்ம உலகத்துல தானே வாழ்றோம், குடும்பத்தை பார்த்துக்கணும், சங்கத்துல சேரலைனா விருந்துக்கு போகலைனா எப்படி பொழைக்கிறது, பரவாயில்ல போங்க, இது வெறும் சாப்பாடு தானே, கடவுள் நம்ம மனசைத்தானே பாக்குறாரு, இந்த மாதிரி பேசி பொருளாதார தேவைக்காக சமரசம் பண்றத நியாயப்படுத்தியிருக்கலாம். ஓ, இப்படியெல்லாம் கூட போதனை நடந்திருக்குமா? வாய்ப்பிருக்கு. அந்த சூழல்ல அது ஒரு பெரிய சோதனையா இருந்திருக்கும். இப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான சூழல்ல கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்துற விதமே ரொம்ப அதிரடியா இருக்கு. வெளிப்படுத்தல விசேஷம் அதிகாரம் 2 வசனம் 18 பாருங்க. தியத்தீரா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், அக்கினி ஜுவாலை போன்ற கண்களும் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களும் உள்ள தேவகுமாரன் சொல்கிறதாவது. இதுல தேவகுமாரன்னு சொல்றாரு. அந்த காலத்துல ரோம பேரரசர் தன்னை தேவகுமாரன்னு சொல்லிக்கிட்டு தான் கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்கு இது ஒரு பதிலா இருக்குமா? நிச்சயமா, அது ஒரு முக்கியமான குறிப்பு. தியத்தீரா ரோம சாம்ராஜ்யத்துக்கு கீழே இருந்த இடம். ரோம பேரரசர் தன்னை தெய்வமா காட்டிக்கிட்டார். ஆனா கிறிஸ்து தான் உண்மையான தேவகுமாரன், அவர்தான் மெஸ்ஸியா அணி இந்த பெயர் சொல்லுது. அடுத்தது அக்னி ஜுவாலை போன்ற கண்கள். இத அவரோட ஊடுருவி பார்க்கிற தன்மையையும் நீதியுள்ள நியாய தீர்ப்பையும் காட்டுது. அவர் வெளியில தெரியற செயல்களை மட்டும் பார்க்கிறவர் இல்ல, நம்ம இருதயத்துல இருக்கிற நோட்டங்களையும் ஆராய்கிறவர். அவர்கிட்ட எதையும் மறைக்க முடியாது. கேட்கவே கொஞ்சம் பயமா இருக்கு. அந்த பார்வைக்கு முன்னாடி எதுவும் நிக்காது போல. அப்புறம் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்கள். தியத்திராவில வெண்கல வேலைப்பாடு ரொம்ப ஃபேமஸ்னு சொன்னீங்களே. ஆமா, அதுக்கும் இதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமா? இருக்கலாம். அங்க உள்ள மக்களுக்கு அது சுலபமா புரியுங்கிறதுக்காக அப்படி சொல்லியிருக்கலாம். ஆனா அதோட முக்கிய அர்த்தம் அவரோட பிரகாசத்தையும் உறுதியான நியாய தீர்ப்பையும் குறிக்குது. பழைய ஏற்பாட்டுல கூட எசேக்கியேல், தானியேல் தீர்க்க தரிசனங்கள்ல கடவுளோட மகிமையையும் நியாய தீர்ப்பையும் சொல்லும்போது இந்த மாதிரி உருவகங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆக கிறிஸ்து தன்னை சர்வ வல்லமையுள்ள எல்லாம் தெரிந்த நீதியா நியாயம் தீர்க்கிற தேவகுமாரனா இங்க காட்டுறாரு. ஆமா, அப்படிப்பட்டவர் கொடுக்கிற எச்சரிக்கை கண்டிப்பா ரொம்ப தீவிரமா தான் இருக்கும். ஆமா. வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் 2 வசனங்கள் 21 23 வரைக்கும் அந்த எச்சரிக்கையையும் நியாய தீர்ப்பையும் பார்க்கிறோம். கடவுளோட வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, அவர் அந்த ஏசபேலுக்கு மனந்திரும்ப நேரம் கொடுத்தார். ஆனா அவ மறுத்துட்டா. மனதிரும்ப வாய்ப்பு கொடுத்தாரா? ஆமா, கொடுத்தார். ஆனா அவ கேட்கல. அதனால நியாய தீர்ப்பு ரொம்ப கடுமையா வருது. இதோ நான் அவளை கட்டில் கிடையாக்கி அவளுடனே விபசாரம் செய்தவர்கள் தங்களுடைய கிரியைகளை விட்டு மனந்திரும்பாமற் போனால் அவர்களையும் மிகுந்த உபதிரவத்திலே தள்ளிவிடுவேன், அவளுடைய பிள்ளைகளையும் கொல்லவே கொல்லுவேன். அவளுடைய பிள்ளைகள், இது அவங்களுடைய நேரடி குழந்தைகளை குறிக்குது இல்ல வேற ஏதாவது அர்த்தமா? இல்ல, பெரும்பாலான வேத அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இது அவங்களுடைய நேரடி பிள்ளைகள் இல்ல, அவங்களுடைய போதனையால பாதிக்கப்பட்டவங்க, அவங்கள பின்பற்றினவங்க, இவங்களதான் குறிக்குதுன்னு சொல்றாங்க. ஓ, அவங்களோட ஃபாலோவர்ஸா? ஆமா, அதாவது அவங்களோட பாவத்துல நேரடியா பங்கெடுத்தவங்க, அவளுடனே விபசாரம் செய்தவர்கள், அப்புறம் அவங்களோட தப்பான போதனையால வழி தவறி போனவங்க, அல்லது அவங்கள பின்பற்றின அடுத்த தலைமுறை, அவளுடைய பிள்ளைகள். இப்படி பல கட்டங்கள்ல பாதிப்பு வருதுன்னு அர்த்தம். இது பழைய ஏற்பாட்டுல ஆகாப் ஏசபேல் குடும்பத்துக்கு வந்த நியாய தீர்ப்பை நமக்கு ஞாபகப்படுத்துது. சரி சரி. இந்த நியாய தீர்ப்போட நோட்டம் என்ன? கிறிஸ்துவே சொல்றாரு, அப்பொழுது நானே உள்ளிந்திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறவர் என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும். தேவன் நம்ம உள்ளத்தை பாக்குறாருங்கிறத இது தெளிவாக்குது. இது 1 கொரிந்தியர் அதிகாரம் 11 சரியில்லாத விதத்துல திருவிருந்துல பங்கெடுத்ததுனால வியாதியும் மரணமும் வந்துச்சுன்னு பவுல் எச்சரிச்சதையும் ஞாபகப்படுத்துது. இந்த நியாய தீர்ப்பு இவ்வளவு கடுமையா இருக்கிறதுக்கு காரணம் அவங்க செஞ்ச பாவம் அவ்வளவு தீவிரமானதுன்னு புரியுது. இது ஏதோ சின்ன தப்பு இல்ல. விக்கிரகாராதனை, பாலியல் ஒழுக்கக்கேடு, இதெல்லாம் பழைய ஏற்பாடு முழுசும் தேவன் ரொம்ப கடுமையா கண்டிச்ச விஷயங்கள். இது கடவுளோட பரிசுத்தத்தை கேள்வி கேட்கிற மாதிரி இருக்கு. மிகச்சரியா சொன்னீங்க. இது விசுவாசத்தோட அடிப்படையே அசைக்கிற செயல். இந்த பழைய எச்சரிக்கை இன்னைக்கும் எப்படி பொருந்தணும் உங்க குறிப்பில சில நவீன உதாரணங்கள் கொடுத்திருக்காங்க. ஆமா, ஒரு பக்கம் கனடாவில் ஒரு கிறிஸ்தவ தம்பதி அவங்களோட தங்கும் விடுதியில
ஓரின சேர்க்கை தம்பதிக்கு தங்களோட மத நம்பிக்கையின் அடிப்படையில அறை கொடுக்க மறுத்ததால அவங்களுக்கு அபராதம் விதிச்சாங்கன்னு ஆதாரம் சொல்லுது. இன்னொரு பக்கம் அமெரிக்காவில எபிஸ்கோப்பல் சர்ச் ஓரின சேர்க்கை உறவுகளை ஆசீர்வதிக்கிறதுக்கு ஒரு வழிபாட்டு முறையே அங்கீகரிச்சதா ஆதாரம் காட்டுது. இந்த ஆதாரம் என்ன சொல்ல வருதுன்னா, தியத்திரா கிறிஸ்தவர்கள் சந்திச்ச அதே மாதிரியான அழுத்தங்களை தான் இதுவும். ஆனா பதில்கள் வேற மாதிரி இருக்கு. ஒண்ணு எதிர்த்து நின்னு விளைவுகளை சந்திக்கிறது, இன்னொன்னு கலாச்சார அழுத்தத்துக்கு ஏத்த மாதிரி மாறி போறது. ஆமா, இந்த எபிஸ்கோப்பல் சர்ச் விவகாரத்துல அவங்க இப்படி சமரசம் பண்ணதுனால அவங்களோட ஆவிக்குரிய சாட்சிய, அதாவது விளக்கு தண்டை இழந்துட்டாங்கன்னு இந்த ஆதாரத்தோட ஆசிரியர் நினைக்கிறதா குறிப்பு சொல்லுது. ஆனா இது அந்த ஆதாரத்தோட பார்வைங்கிறத நான் புரிஞ்சுக்கணும். சரி. அந்த ஆதாரம் இன்னொரு விஷயத்த சொல்லுது. சமரசம்ங்கிறது பல வடிவத்துல வரலாம். வெளிப்படையா பாவம் செய்யறது மட்டும் சமரசம் இல்ல. சில சமயம் நற்செய்தியே கொஞ்சம் நீர்த்து போக வைக்கிறது கூட ஒரு விதமான சமரசம்தான். உதாரணத்துக்கு, பாவம், மனம் திரும்புதல், நியாய தீர்ப்பு, இந்த மாதிரி கொஞ்சம் கடினமான உண்மைகளை சொல்லாம இயேசு ஒரு நல்ல நண்பர் மட்டும்தான் சொல்றது. ஆமா, அதுவும் ஒரு வகையில சரிதான். இல்லனா சபைக்குள்ளேயே நடக்கிற வெளிப்படையான பாவத்தை கண்டிக்காம அதை கண்டுக்காம விடுறதும் ஒரு சமரசம்தான். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் ஞாபகத்துக்கு வருது. சரி. இன்னும் சொல்லப்போனா, நம்ம விசுவாசத்துக்கு எதிரான சில கலாச்சார பழக்க வழக்கங்களை அது தப்புன்னு தெரிஞ்சும் கொஞ்சம் கொஞ்சமா ஏத்துக்க ஆரம்பிக்கிறதும் சமரசம்தான். அழுத்தங்கிறது எப்பவும் வெளிப்படையா துன்புறுத்தலாதான் வரணும்னு இல்ல, மறைமுகமா பொருளாதாரத்துல முன்னேறணும், சமூகத்துல எல்லாரும் ஏத்துக்கணும் அப்படிங்கிற அழுத்தமாவும் இருக்கலாம். அப்போ இந்த மாதிரி குழப்பங்கள், அழுத்தங்களுக்கு நடுவுல கிறிஸ்து தியத்திராவிலேயே உண்மையா இருந்த விசுவாசிகளுக்கு என்ன சொல்றார்? அவங்களுக்கு ஒரு தெளிவான அழைப்பையும் ஒரு வாக்குறுதியையும் கொடுக்கிறாரு. வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் 2 வசனம் 24-25 கடவுளோட வார்த்தை சொல்லுது, தியத்தீராவில் உள்ள மற்றவர்களாகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறதாவது, யாருக்கு? அந்த போதகத்தை ஏற்றுக்கொள்ளாமலும் சாத்தானுடைய ஆழங்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்களே, அந்த ஆழங்களை அறியாமலும் இருக்கிற உங்களுக்கு நான் வேறொரு பாரத்தையும் சுமத்த மாட்டேன். உங்களுக்கு உண்டானதை பற்றிக் கொண்டிருங்கள். ஓ, அதாவது அந்த இயேசுபேலோட தப்பான போதனைகளை கேட்காதீங்க, உங்களுக்கு கிடைச்சிருக்கிற உண்மையான விசுவாசத்தை கெட்டியா புடிச்சுக்குங்கன்னு சொல்றார். ஆமா, அந்த சாத்தானுடைய ஆழங்கள்ங்கிறது ஒருவேளை அந்த தப்பான போதனையை பின்பற்றினவங்க தங்களை பத்தி பெருமையா சொல்லிக்கிட்ட ஒரு வார்த்தையா இருக்கலாம். ஆனா கிறிஸ்து சொல்றார், அதெல்லாம் தேவல்ல, உண்மையை மட்டும் பற்றிக்கோங்கன்னு. சரி, அப்படி உறுதியா பற்றி கொள்றவங்களுக்கு என்ன கிடைக்கும்? அதுதான் அற்புதமான வாக்குறுதி. வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் 2 வசனம் 26-28 வரைக்கும். ஜெயங்கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கைக்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். ஜாதிகள் மேல் அதிகாரமா? ஆமா, அவன் இருப்பு கோலால் அவர்களை ஆளுவான், அவர்கள் மண்பாண்டங்களைப் போல நொறுக்கப்படுவார்கள். இது சங்கீதம் 2ஓட நேரடி தொடர்பு. மேசியாவோட அதிகாரத்தை இது குறிக்குது. அது மட்டுமா? இல்ல, விடுவெளி நட்சத்திரத்தையும் அவனுக்கு கொடுப்பேன். இது எவ்வளவு பெரிய வாக்குறுதி பாருங்க. இந்த ஜாதிகள் மேல் அதிகாரம், இருப்பு கோளால் ஆளுவான், இதெல்லாம் சங்கீதம் 2ல மேசியாவை பத்தி சொல்றத அப்படியே காட்டுது. இது கிறிஸ்துவின் இறுதி வெற்றியையும் அவரோட ராஜ்யத்துல விசுவாசிகளுக்கு கிடைக்க போற பங்கையும் குறிக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமா, தியத்தீராவில இருந்த அந்த சங்கங்களோட கொஞ்சகால சக்திக்கும் ரோம பேரரசோட அதிகாரத்துக்கும் நேர்மாறா கிறிஸ்து வந்து நித்தியமான உண்மையான அதிகாரத்தை வாக்கு பண்றார். சரிதான். அது மட்டும் இல்லாம விடிவெள்ளி நட்சத்திரத்தை பெறுதல் அப்படிங்கிறது ரொம்ப ஆழமான வாக்குறுதி. வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் 22 வசனம் 16ல கிறிஸ்துவே தன்னை பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரம்னு சொல்றார். ஓ, அப்படியா? ஆமா, அப்போ ஜெயம் கொள்கிறவங்களுக்கு கிடைக்கிற கடைசி பரிசு கிறிஸ்துவே தான். அவரோட பிரசன்னம், அவரோட நித்தியமா இருக்கிறது தான் உண்மையான வெகுமதி. உலகத்துல கிடைக்கிற லாபத்துக்காக சமரசம் பண்றவங்க இதை இழந்துடுறாங்க. அப்போ சுருக்கமா சொல்லணும்னா, இந்த தியத்தீரா கடிதத்தோட மைய செய்தி இதுதான். நம்ம சுத்தி இருக்கிற கலாச்சார, பொருளாதார அழுத்தங்கள் நடுவுல விசுவாசமா இருக்கிறதுங்கிறது ஒரு போராட்டம் தான். ஆனா வாழ்க்கை சுலபமா இருக்கணும், இல்ல மத்தவங்க நம்மளை ஏத்துக்கணும்னு நம்ம விசுவாசத்துல சமரசம் செய்யறதுக்கும் சபைக்குள்ள பாவத்தை சகிச்சுக்கிறதுக்கும் எதிராக இது ஒரு பலமான எச்சரிக்கை. ஆமா, இதோட முக்கியமான பாடம் என்னன்னா, உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கைக்கும் சாட்சியா வாழறதுக்கும் சில சமயம் நாம விலை கொடுக்க வேண்டியிருக்கும். எசேபேல் மாதிரி தப்பான போதனைகளை ஒதுக்கி கிறிஸ்துவோட வழியில நடக்கிறது கஷ்டமா தெரியலாம். ஆனா கிறிஸ்து எல்லாத்தையும் பாக்குறார். அவர் நீதியுள்ளவர். சகிச்சு கடைசி வரைக்கும் நிலைச்சு நிக்கிறவங்களுக்கு இறுதி வெற்றியையும் நித்தியமான வகுமதியையும் அவர் வாக்கு பண்ணியிருக்கார். அதாவது
விசுவாசத்துக்காக உறுதியா நிக்கிறதுனால ஒருவேளை வேலையை இழக்கலாம், சமூகத்துல நம்ம பேர் கெட்டு போகலாம், இல்ல சில வசதிகளை இழக்க நேரிடலாம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நமக்கு வரும்போது எல்லாத்தையும் கடைசியில சரி செஞ்சு நீதியோட ஆட்சி செய்ய போற ராஜாதி ராஜாவாகிய கிறிஸ்துவுக்கு நாம சேவை செய்யறோம் அப்படிங்கிற நம்பிக்கை மட்டுமே நமக்கு போதுமானதா இருக்குமா? இது ஆழமான கேள்வி. இது நீங்களும் நானும் யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி. உங்களுடைய சொந்த வாழ்க்கையில உங்க விசுவாசத்தையோ இல்ல நீங்க நம்புற தார்மீக விஷயங்களையோ சமரசம் செய்யும்படியான மறைமுகமான அழுத்தங்கள் எங்கெல்லாம் இருக்கு? அப்படிப்பட்ட அழுத்தங்களுக்கு நடுவுல கிறிஸ்துவின் வருகை, அவருடைய இறுதி நியாய தீர்ப்பு, அவர் கொடுக்கிற நித்திய நம்பிக்கை, இதெல்லாம் நீங்க விசுவாசமா நிலைச்சு நிக்கிறதுக்கு போதுமான பலத்தை தருதா? யோசிச்சு பாருங்க.